Papu, Papu, sheep susekpotam rara. Ida. Ra. Wow, இந்த பிளேஸ் பார்க்கறதுக்கே சூப்பராக இருக்குது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நாங்கள் எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா மன்னவனூர் அந்த பிளேஸுக்கு தான் வந்திருக்கோம். இது வந்து கொடைக்கானலில் தான் இருக்குது. ஸோ இந்த பிளேஸை வந்து பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்குது. ரியலாக நாங்கள் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை இந்த அளவுக்கு. ஸோ அந்த அளவுக்கு இருக்குது பிளேஸு. இங்கே வந்து என்ன ஸ்பெஷலுன்னு பார்த்தீங்கன்னா ரேபிட் ப்ளஸ்ஸு ஷீப் தான் ஸ்பெஷலு. ஸோ ஃபஸ்ட்டு நாங்கள் வந்து ரேபிட் பார்க்க போனோம். நம்ம பார்க்குற ரேபிட் எல்லாமே பார்த்திங்கன்னா நார்மலாக சின்ன சைஸில் இருக்கும். பட் இங்கே இருக்கிற ரேபிட்டை பார்த்தோன்னா அவ்வளோ சூப்பராக இருக்குது. ஃபுல்லாகவுமே என்ன சொல்கிறது, எல்லாம் இந்த ஷீப்பை பார்த்தா எப்படி இருக்கோ அந்த அளவுக்கு இருக்குது. ఎంతలా ఉంది చూడరా ఇది குட்டி இருக்குடி அங்கே பாரு. మీరు చూడు పిల్ల படுதாச்சு 2 3 நிறைய இருக்கு குட்டி. கண்ணு முழிக்கல படத்தோட கடத்த பார்த்துப்பாங்க ரே. நம்ம ஜெசி படுத்துருக்கிற மாதிரி இருக்குல்ல. அது கழுத்து பாரு, இது கழுத்துக்கிட்ட ஏதோ தூக்கண மாதிரியே இருக்கு. அது பேர் போட்டு அது எதுக்கு பேர் போட்டுருக்காங்க அது காமி. அது சாப்பிடுது பாரு. அது இது சோவியட் சின்சில்லா. எல்லாம் பெருசு பெருசா இருக்கு. அது கழுத்துக்கிட்ட பாரு எப்படி பெருசா இருக்கு. பொறுக்கிசுங்கரா. இது எவ்வளவு பெருசு இருக்கு பாரு. இங்க பாரு, ஓ ஆடு மாதிரி இருக்கு. எவ்வளவு பெருசு இருக்கு. இது ஆடா இல்ல முயலா? దీని పిల్ల అమ్మ ఇక్కడ చూడు. போஸ் கொடுக்குறது பாரு. பிளாக்கி கடிக்க கூட முடியல. அதில் மேலே ஏறி உட்காந்துட்டு இருக்கிறது. இது எல்லாம் பளிச்சு பளிச்சுன்னுட்டு இருக்கு. జాన్ ఇష్టమైందా? ஆடு மாதிரி இருக்குடி. ஓடி ரேபிட்டை பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஷீப் பார்க்க போனோம். ஷீப் வந்து பார்த்தீங்கன்னா மேயறதுக்கு விட்டுட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதுக்கப்புறம் ரேபிட் மட்டும் தான் பார்த்தோம். ரேபிட்டுமே ரொம்ப சூப்பராக இருந்தது. எல்லாமே பார்த்தா இந்த ஷீப் மாதிரியே இருந்தது. அந்தளவுக்கு சூப்பராக இருந்தது ரேபிட்டு. ஏன்னா 3 கலரில் பார்த்தோம், க்ரே கலர், ஒயிட் கலர் அண்ட் பிளாக் கலர். பட்டாசு வச்சு போடுமா? வச்சிடவாங்க, வச்சிடவா பட்டாசு. Yes, you are not coming. Let him come at least. Come, Eric. பாய் பாய். ஜானு வந்து ரொம்ப ஆசைப்பட்டு ஹார்ஸ் ரைட் போகணும் அப்படின்ட்டு ஹார்ஸ் ரைட் போனாங்க. ஸோ இங்கே வந்து ஹார்ஸ் ரைடுக்கு எவ்வளோ சார்ஜ் பண்ணாங்கன்னா 200 சார்ஜ் பண்ணாங்க. ஸோ அது வந்து நான் பெனிஃபிட்டுன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா கிட்டேயே போயிட்டு வராமல் ரொம்ப லாங் டிஸ்டன்ஸ் வரைக்கும் போயிட்டு அதுக்கப்புறம் கூட்டிகிட்டு வந்தாங்க. ஸோ பாப்பா வந்து ரொம்ப ஹாப்பியாக என்ஜாய் பண்ணா.
அதுக்கப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா சுற்றி இருக்கிற பிளேசஸ்ஸு. இங்கே வந்து பார்த்திங்கன்னா பார்க்கிங்க்கு வந்து நம்மளுக்கு அவ்வளோவும் டிராஃபிக் ஆகாது. ஸோ இங்கே உள்ளார வர்றதுக்குமே என்ட்ரன்ஸ் ஃபீஸ் வந்து 20 ருப்பீஸ் வந்து நம்ம பே பண்ணணும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம உள்ளார வரும்போது ரொம்ப நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. கிளைமேட் பாருங்கள் அவ்வளோ சூப்பராக இருக்குது. இங்கே வந்து மூவி வந்து ஷூட் பண்ணாங்கன்னு சொன்னாங்க. ஸோ அது எந்த பிளேஸ்ன்னு சரியாக எனக்கு தெரியல. உங்களுக்கு நீங்கள் ஃபைண்ட் பண்ணியிருந்தால் எனக்கு சொல்லுங்கள். அதுக்கப்புறம் ரொம்ப ஜாலியாக வந்து இவங்க போயிட்டு வந்தாங்க. அதுமா பாப்பா பின்னாடியே ஓடினோம் பின்னாடியே. ஏன்னா அவளுக்கு ஹார்ஸ் ரைடு போகிறதுனா அந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும். இவர் வந்து என்ன போறியான்னு கேட்டாங்க. நான் வந்து எனக்கு பயமாக இருக்குது, நான் போக மாட்டேன்னு சொல்லிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் இவரே தான் போனார் ஹார்ஸ் ரைடுக்கு. போயிட்டு வந்துட்டு ரொம்ப ஜாலியாக இருக்குது, சூப்பராக இருக்குது, அந்த ஹார்ஸ் சொல்கிற பேச்செல்லாம் கேட்குது அப்படின்னாங்க. ஏன்னா அவர் ஓடுன்னு சொன்னால் ஓடுமா, நில்லுன்னு சொன்னால் நிற்குமா, அந்தளவுக்கு ட்ரெயின் அப் பண்ணியிருந்தாங்க அந்த ஹார்ஸுக்கு. பாப்பா இறங்கி வந்துமே ஃபுல்லாக ஆசை டச் பண்ணுறது, அப்பயுமே அவளுக்கு அந்த ஆசை வந்து தீரவே இல்லை. ஸோ அந்தளவுக்கு அதை டச் பண்ணிவிட்டு என்ஜாய் பண்ணிவிட்டு ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணாள். ஏன்னா அவளுக்காக தான் நாங்கள் இந்த பிளேஸ்க்கெல்லாம் போயிட்டுருக்கோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா மன்னவனூர் லேக்கு. ஏன்னா நாங்கள் ஃபஸ்ட்டு போனப்போ பார்த்திங்கன்னா ஃபுல்லாக மிஸ்டியாக தான் இருந்தது. நாங்கள் இந்த லேக்கே பார்க்க முடியல. அதுக்கப்புறம் தான் இந்த லேக் வந்து ஃபுல்லாக மிஸ்டெல்லாம் குறைஞ்சி அதுக்கப்புறம் ஃபுல்லாக தெரிஞ்சது. இந்த பிளேஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குது உங்களுக்கு பார்க்குறதுக்கு. அதுக்கப்புறம் இந்த லேக்கில் வந்து பார்த்திங்கன்னா போட்டிங்கெல்லாம் இருக்குது. பட் நான் வந்து எங்கே போனாலுமே போட்டிங் போக மாட்டேன். ஸோ அதனால் நாங்கள் அங்கே அந்த லேக் கிட்ட போகலை. இங்கே தூரத்துலேருந்தே எங்களுக்கு தெரிஞ்சது. பட் இங்கேருந்து பார்க்கும்போது அந்த பிளேஸ் ரொம்ப சூப்பராக இருந்தது. இது பாருங்கள், கண்ணுக்கு எட்டின தூரம் வரைக்கும் ஃபுல்லாகவுமே இப்படி தான் இருந்தது. ஃபுல்லாக க்ரீனிஷாக ப்ளஸ் அதில் வந்து ஒயிட்டாக மிஸ்டி இருக்கும்போது அவ்வளோ சூப்பராக இருந்தது. அதுக்கப்புறம் கார்ன் வாங்கி சாப்பிடலாம் சூடாக அப்படின்னு கார்ன் வாங்க போனோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கார்னே 50 ருப்பீஸ்ன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் ஒசூர்லலாம் இங்கே ரொம்ப சீப் ரேட்டு. பட் அங்கே போது ரொம்ப ரேட் அதிகமாக இருந்தது. அதுக்கப்புறமா அந்த பிளேஸ் எல்லாம் சுற்றி பார்த்துட்டு இப்போ நெக்ஸ்ட்டு பிளேஸ்க்கு தான் நாங்கள் வந்து மூவ் ஆகிட்ருக்கோம். அது என்ன பிளேஸுன்னு கெஸ் பண்ணுங்கள். அந்த வீடியோவும் நான் இதிலே தான் லிங்க் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து வீடியோ வந்து எனக்கு கம்மியாக தான் வந்தது. அதனால தான் அந்த பிளேஸையுமே நான் வந்து இதிலேயே ஆட் பண்ணிட்டேன். இன்னும் வந்து கொடைக்கானலில் சுற்றி பார்க்க வேண்டிய பிளேசஸ் வந்து ரொம்ப நிறையா இருக்குது. நீங்கள் போனீங்கன்னா, நாங்கள் வந்து 2 டேஸ் அங்கே இருந்தோம். 2 டேஸ்லையுமே முக்கால்வாசி நாங்கள் பார்த்தோம். இன்னும் நிறைய பிளேசஸ் இருக்குது பார்க்க வேண்டியது. நீங்களும் போனீங்கன்னா அங்கே ஸ்டே பண்ணி அதுக்கப்புறம் இது மாதிரி பிளேசஸ் எல்லாம் பாருங்கள். பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்குது. இப்போ வந்து நாங்கள் நெக்ஸ்ட்டு என்ன பிளேஸ்க்கு போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு போகிறதுக்கு முன்னாடி இங்கே வந்து ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா போட்டிங் வந்து போயிட்டு இருந்தது. இது வந்து மெயின் கொடைக்கானல்லே தான் இந்த பிளேஸு. ஸோ இது வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்தது. இது வந்து எப்படி செட்டிங் பண்ணியிருந்தாங்கன்னா, போட்டிங் போவோம், சென்டரில் வந்து இந்த வாட்டர் எல்லாம் வச்சுருந்தாங்க. வாட்டர் வந்து நம்ம மேலே விழுற மாதிரி. ஸோ அந்த குளிருக்கு நம்ம மேலே தண்ணி விழுறதுன்றது சான்ஸே கிடையாது. ஸோ அப்பயும் எல்லாருமே போயிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் நான் வந்து எப்பயுமே போட்டிங் வந்து லைக் பண்ண மாட்டேன். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து எங்கே போகலான்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ரோஸ் கார்டனுக்கு தான் போகிறோம். இப்போ ரோஸ் கார்டனுக்கு வந்துட்டோம். இங்கே வந்து பாப்பா டைலாக் பேசிகிட்டு இருந்தா. நம்ம வந்து எங்கே வந்திருக்கோம், சொர்க்கத்துக்காக வந்திருக்கோன்ற மாதிரி டைலாக் பேசிகிட்டு இருந்தா. ஸோ ஹாய் ஒரே ரவுண்டு தான் இவனுக்குள்ள பாக்குறத பார்த்துட்டு நம்ம பேசாம இருக்காமா. ஹாய், நாங்கள் இப்போ எங்கே வந்திருக்கோம்னா ரோஸ் கார்டனுக்கு வந்திருக்கோம்.
எங்களை தயவு செஞ்சு வந்து அவ்வளோ குளிருது. எங்களை பார்த்தாலே தெரியும் எங்க குளிருது. இல்லை இது வீடியோ, கேபிள் கனெக்ட் பண்ணால் வாய்ஸ் வராது. வந்து பார்த்தீங்கன்னா பாப்பா கெட்டப் பார்த்தீங்கன்னா ஒரு குல்லா கூட போட மாட்டாங்க. இப்போ டபுள் 2 குல்லா போட்டுட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு எங்க பாடி வந்து ரொம்ப ஷிவரிங் ஆகுது. பேக்ல இருந்து என்னோட செல்ஃபி ஸ்டிக்ல இருந்து என் போன்ல இருந்து எல்லாமே ஃபுல்லா கூலிங்கா இருக்கு. முடியல, அந்த அளவுக்கு முடியல மம்மியால, அதனால பிடிக்கிறாங்க. அந்த அளவுக்கு ரொம்ப கூலிங்கா இருக்கு. முடியல எங்களால. ரோஸ் கார்டன்னு சொல்லியிருக்காங்க, பட் இன்னும் நாங்கள் ரோஸை பார்க்கல. இங்கே பாருங்க, என்ட்ரன்ஸ் இப்படிதான் இருக்கு. என்னங்க ஒன்றும் இல்லை வாங்க, இப்போதான் முடிஞ்சிட்டு இருக்குது. ஏப்ரலில் வைப்பாங்க, ஏப்ரல் மேல வைப்பாங்க. இந்த சர்க்கிள்ல இதுலலாம் வைப்பாங்கல்ல. பட் என்னன்னா நடந்து போகிற பாத்து வந்து கொஞ்சம் பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு. ஃபுல்லாக இப்படிதான் இருக்கு. இந்த ரோஸ் கார்டனில் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் போயிருக்கும்போது வந்து ரோஸ் அந்த செட்டப் எல்லாம் கொடுக்கவே இல்லை. ஸோ அங்கே ரோஸ் செட்டப் கொடுக்குற ஸ்டாண்டு, அந்த சர்க்கிள் எல்லாமே ஃபுல்லாக சிம்பிளாக தான் இருந்தது. பட் ஏன் அவங்க கொடுக்கலன்னா, பட் இவ்வளோ மிஸ்டியாக இருக்கிறதுனால எந்த ரோஸுமே ஃபுல்லாக அது வாடி தான் போகும். ஸோ அதனால் அது வந்து சம்மரில் தான் அவங்க வந்து போடுவாங்க. இப்போ வந்து ரோஸ் எதுவுமே இருக்கல. அங்கங்கே ஒரு செடி இருந்தது, அதில் ரோஸ் பூத்து இருந்தது. ஸோ அதை தான் நாங்கள் வந்து பார்த்துட்டு வந்தோம். பட் அங்கே இருக்கிற செட்டப் எல்லாமே ரொம்ப நீட்டாகவே மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. ரோஸ் இல்லைன்னிட்டு விட அந்த கிராஸு, அந்த சைடில் இருக்கிற அந்த பிளான்ட்டு அதெல்லாமே பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருந்தது. எங்கேயுமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெஸ்ட் ரூம் ஃபெசிலிட்டியும் நம்மளுக்கு வந்து அங்கே இருக்குது. ஸோ அந்த ப்ராப்ளமும் கிடையாது. அது மட்டும் இல்லாமல் உள்ளார நம்ம குளிருதுன்றதுனால அங்கே வந்து நமக்கு டீ ஷாப்புமே இருக்குது. ஸோ தேவையானவங்க ஹாட்டாக ஏதாவது வந்து சாப்பிட்டுக்கலாம், குடிச்சிக்கலாம். அது மாதிரி ஷாப் கூடவும் இருக்குது. ஜானு பாரு, வின்டர் சீசன்ல வந்துறாதீங்க, சண்டே சீசன்ல வந்துருங்க. சம்மர் சீசன். நம்மளுக்கு டீ குடிக்கிறதுக்கு, ஸ்நாக்ஸ் சாப்பிட்றதுக்கான பிளேஸ் இது தான். ஸோ உள்ளாரையும் நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. ஸோ நாங்கள் வந்து இங்கே எதுவும் சாப்பிடல. நம்ம இந்த பிளேஸ் எல்லாம் பாருங்கள், பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. நம்ம நல்லா என்ஜாய் பண்ணுற பிளேஸ்ன்னு நம்ம வந்து சொல்லலாம். 2 பேர் அக்கா போர் தாங்க முடியல. இங்கே வந்து நாங்கள் ரொம்ப உள்ளாரெல்லாம் போகல. ஸோ ரோஸ் தான் எதுவுமே இல்லையே, நம்ம உள்ளார போனாலுமே இதே லொக்கேஷன் தான் அங்கேயுமே இருக்கும். ஸோ அதனால் நம்ம இப்படியே போயிடலாம் அப்படின்னு தான் பிளான் பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறம் நாங்கள் இங்கேருந்து கிளம்பிட்டோம் இதெல்லாம் பார்த்துட்டு. ஏன்னா நானும் சொன்னேன் எங்கள் உள்ளார வரைக்கும் போகலாம் அப்படின்ட்டு. பட் குளிர் வந்து எங்களால் தாங்க முடியல. ஸோ அந்த அளவுக்கு ரொம்ப குளிராக இருந்தது. நீங்கள் பிளான் பண்ணிங்கன்னா சம்மரில் பிளான் பண்ணுங்கள். ஸோ இப்போ பிளான் பண்ணிங்கன்னா நம்மளால் அங்கே வந்து எதுவுமே ஃப்ரீயாக சுற்றி பார்க்கவே முடியாது. பாப்பா வந்து இந்த குளிர் தாங்க முடியாமல், மம்மி நம்ம ஃபஸ்ட்டு ஊருக்கு போகலாம் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ஆகிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் 1 குள்ளாய்க்கு 2 குள்ளா போட்டு க்ளவுஸு நான் வந்து இங்கே எடுத்துகிட்டு போகாமல் விட்டுட்டேன். ஆமாம், அங்கேயே க்ளவுஸ் வாங்கி போட்டு ஃபுல்லாக கவர் பண்ணேன். அதுக்கப்புறம் தான் பாப்பா வந்து கொஞ்சம் ஹாப்பியாக வந்து வெளியே வந்து விளையாட ஸ்டார்ட் பண்ணால். அதுக்கப்புறம் இந்த வீடியோ வந்து இதோட முடிய போகுது. இன்னும் ஃபோட்டோஸ் எல்லாம் நான் வந்து இதிலே கண்டினியூவாக போடுறேன். இன்னும் நெக்ஸ்ட்டு வீடியோ வந்து நெக்ஸ்ட்டு விலாகில் பார்க்கலாம். இன்னும் நிறைய வீடியோஸ் இருக்குது, கண்டினியூவாக பாருங்கள். பாய்.